வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளா டீ டைமுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் டக்குன்னு கரகரன்னு சாப்பிடணும் போல இருந்தது அப்படின்னா உடனே பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். தேவையான உப்பு. ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் கையில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி விட்டு. இப்போ இந்த பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், அதுவும் நல்லா காஞ்சிடுது. நம்ம அப்படியே போட்டுடலாம். திருப்பி போட்டுடலாம். இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரியே அடுத்த செட்டும் போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் வந்து டீ போட்டுடலாம். 1 டம்ளர் தண்ணி விடுறேன், 1 டம்ளர் பால், நல்லா கொதிக்கட்டும். ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ டீ பொடி ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸ்வீட்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி டீக்கு பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்க, டீ ரெடி ஆயிடுத்து. நம்ம வடிகட்டிடலாம். சுட சுட டீயும் ரெடி, நம்மளுடைய டீ டைம் ஸ்நாக்ஸும் ரெடி. ஸோ சிம்பிளான ஒரு வீட் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.